வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பொதுவாக சமோசா மைதாவில் தான் செய்வாங்க. பட் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் செய்ய போகிறோம், விச் இஸ் ஸோ குட் ஃபார் ஹெல்த். 2 கப் மாவு எடுத்து அதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா ஸ்டிஃபாக பனைஞ்சிக்கோங்க. நோட் பண்ணுங்கள் மக்களே, மாவு ஸ்டிஃபாக இருந்தால் தான் சமோசா கிறிஸ்பியாக வரும். மாவு ரெடியானதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்ருங்க. ரெஸ்ட்டு நமக்கு இல்லை, மாவுக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு தேவையான உருளைக்கிழங்கை கட் பண்ணி பாயில் பண்ணிப்போம். உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் வெங்காயம் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிப்போம். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை உருவி அதையும் கட் பண்ணிப்போம். இப்போது அரை பூண்டு அப்புறம் சின்ன துண்டு இஞ்சியை பேஸ்டாக்கி எடுத்துப்போம். மாவு தோலை ரெஸ்ட் எடுத்து முடிச்சிருப்பாரு, அவரை கூப்பிட்டு உருட்டிடலாமா? இதோ இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான சைஸில் உருட்டிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் சமோசா கிடைக்கும். அதுக்கப்புறம் மாவை இப்படி தூவி விடுங்க. ஓவல் சைஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவோட பார்டரெல்லாம் நெகட்டிவ் மாதிரி மக்களே, கட் பண்ண யோசிக்கவே கூடாது. ஒன்ஸ் நெகட்டிவை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை அழகாக இருக்கும். இதோ இந்த மாதிரி. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அப்படின்னு பாடி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா அதை உரித்து மேஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒன்றா சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணிப்போம். இன்னும் மசாலாவே ரெடி பண்ணல, அதுக்குள்ளே எங்கள் அக்கா மொஸ்கிட்டோ மாதிரி சுற்றி வரா. ஓகே, அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியை ஃபயராக இறக்கலான்னு பார்த்தா பேக் ஃபயர் ஆச்சு மக்களே. ரைட்டு, குக்கிங்கில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, அப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச கறி லீவ்ஸை தூவி விட்டுடலாம். அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சும்மா கலந்து விட்டுருங்க. இப்படி ரெக்டாங்கிளாக கட் பண்ணி வச்ச பீஸை எடுத்து கரைச்சி வச்ச கோதுமை வச்சு ஒட்டிப்போம். இதை கோன் ஷேப்பில் வச்சு மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் பொரிக்கிறப்போ மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இப்போ கடாய் சூடானதும் எண்ணெயை பொறுமையாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசாவை ஸ்லோவாக எண்ணெயில் போடுங்க. லைஃப்லையும் சமோசா ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் மக்களே. சீக்கிரம் ரிசல்ட் வேணும்னு அவசரப்பட்டோன்னா சரியான ரிசல்ட் கிடைக்காது. டைம் கொடுத்தா தான் நல்ல கோல்டன் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா மக்களே, இப்போ சமோசா செம்ம கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இதை இப்போ எடுத்து வாழை இலையில் வச்சு அப்படியே பிச்சா சும்மா ஆவி பறக்க நம்ம சமோசா ரெடி மக்களே. டேஸ்ட்டு பக்கா. ஸ்டஃபிங்கில் புதினா மல்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் சமோசாவோட ஃபேவரட் காம்போ என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் மக்களே.